லட்சுமி வாங்க ராஜக்கா. இந்தா கொஞ்சம் சாணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன் லட்சுமி. எடுத்துட்டு போங்கக்கா, இதை வேற சொல்லிட்டு தான் பண்ணணுமா? அப்படிலாம் இல்லை லட்சுமி, நீ இருந்தல்ல சரி, அதான் உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே போகலான்னு வந்தேன். வேலைலாம் முடிஞ்சா லட்சுமி? அட எங்கக்கா, வேலைலாம் நமக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க தொழுவத்தை கூட்டி போட்டு அடுத்து காட்டுக்கு வேற போகணும். சரி லட்சுமி, சரி நீ பாரு, நான் சாணி அழுட்டு போறேன். சரிங்கக்கா. லட்சுமி வாங்கக்கா. முத்துமரி அக்கா ஆளையே காண அந்த பக்கம். வரேன் லட்சுமி. ராஜா நீ இங்க தான் இருக்கியா? முத்துமரி அக்கா வாங்க, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, ஆளையே பார்க்க முடியல. அதை வேற ஏன் கேட்கற ராஜா, என் மாமியார் வேற கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம வலிக்கு விழுந்துருச்சு. ஐயோ என்னக்கா சொல்றீங்க, எப்படி இருக்கும் மாமியார், பரவாயில்லையா இப்ப? பரவாயில்ல ராஜா, இவ்வளவு நாள் படுத்த படுக்கையா கிடந்துச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எந்திச்சு உட்காருது. ஐய அப்படி என்னத்தக்கா பண்ணாங்க வலிக்கு விழுகிற அளவுக்கு? அந்த குடும்பம் என்னத்த சொல்ல ராஜா, வயசு ஆக ஆக எல்லாத்துக்கும் பொறுப்பு தான் கொடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினப்பு, அதான் அப்படியே வலிக்கு விழுந்துருச்சு. இப்போ எப்படிக்கா இருக்காங்க அந்த அத்தை, பரவாயில்லையா இப்போ? அதுக்கு என்ன, ஊரையே முழுங்கிட்டு தான் போகும், கல் மாதிரி தான் இருக்கு. சரி அது கதையை விடு, வந்ததே மறந்துட்டேன் பாரு. சொல்லுங்கக்கா. அப்புறம் லட்சுமி, உன் பையனுக்கு என்ன பொண்ணு இது பார்த்துட்டு இருக்கியா என்ன? இல்லை முத்துமாரியக்கா, இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். அப்போ சரி, நான் கூட எதுவும் பொண்ணுன்னு பார்த்துருப்பியோன்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். பரவாயில்ல. ஏங்கா என்னாச்சு? இல்லை லட்சுமி, என் தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல பொண்ணு, நல்ல செவத்த பொண்ணு, 2 டிகிரி என்னமோ முடிச்சிருக்காளாம், வீட்டில இருந்தே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காளாமா. அதான் ஏதாவது நல்ல பையன் இருந்தா சொல்லுங்கக்கா, பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு அந்த பொண்ணு போட்டோ பார்த்தோன்னே சீன ஞாபகம் தான் வந்துச்சு. நல்ல பையன், நல்ல பொண்ணு, 2 பேத்துக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கும். நீ என்ன சொல்ற லட்சுமி? அக்கா நீங்க சொன்னது எல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு, அதுவும் தெரிஞ்ச குடும்பம் வேற சொல்றீங்க, அதை விட வேற என்ன வேணும்? அப்புறம் வேற என்ன லட்சுமி, அவங்கள்ட்ட பேசி சொல்லவா? நீங்க அவங்க சொந்தம் வேற சொல்றீங்க, எனக்கும் கட்டி கொடுக்க ஆசைதான். ஆனா என் பையன் வேற வீடு கட்டிட்டு இருக்கான், இந்த வருஷத்துலயே வந்து வீடையும் கட்டி கல்யாணத்தையும் முடிக்க முடியாதுமா, அடுத்த வருஷம் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி லட்சுமி, வீடெல்லாம் கட்டுங்க, யாரும் வேணும்லாம் சொல்லல, இப்பயே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்போதைக்கு ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு வரேன், ஃபர்ஸ்ட் ஜாதகம் பொருத்தம் இருக்கான்னு பாப்போம். முத்துமாரியக்கா, முதல்ல நான் என் பையன்கிட்ட கேட்டு சொல்றேன்க்கா, நீங்க அவசரப்பட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துடாதீங்கக்கா. என்ன ராஜா, லட்சுமி இப்படி சொல்றா, நீ சொல்ல மாட்டியா? நல்ல வரனே, நல்ல குடும்பம் பாத்துக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, நல்ல குடும்பம் வரணும் தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, பையனுக்கு விருப்பம் இருக்கணும்ல, பையனுக்கு விருப்பம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுல. அது சரிதான், இப்பயே ஒன்னும் கல்யாணம் பண்ண சொல்லலையே, ஃபர்ஸ்ட் பொருத்தத்தை பாப்போம், அப்புறம் இதுதான் பொண்ணு இதுதான் பையன் ஆயிடுச்சுன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை பண்ணட்டும். இல்லக்கா, இப்ப நான் ஜாதகத்தை கேட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து அப்புறம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுவாங்கல்ல, ஜாதகம்லாம் கேட்கறாங்க அப்படின்னு ஏதாவது நினைச்சிருவாங்கல்ல, அப்புறம் என் பையன் இப்ப வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஏமாற்றமாயிரும்ல, அதுக்கு தான் யோசிக்கிறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு சீனு வந்துருவான்ல, அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு ஃபோனை போட்டு சொல்லு, நான் அப்புறம் ஜாதகம் என்னன்னு பார்த்து அனுப்புறேன். என்ன? சரிங்கக்கா, அப்படி பண்ணுறேன். நான் நைட்டு பேசிட்டு காலைல உங்களுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறேன். சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். ராஜா போயிட்டு வரேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. என்னக்கா பண்ணுறது, இவங்க வேற இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சீனு வேற இப்போ கல்யாணமே வேணாம், 1 வருஷம் போகட்டும்னு சொல்கிறான். லட்சுமி, நீ சீனு சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம், ஆனால் முத இப்படி ஜாதகம்லாம் கேட்டு வந்திருக்காங்க, இவங்க வேணான்னு சொல்லி தடுக்க வேணாம். ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம், என்ன இருக்கு பொறுத்த எப்படி நம்ம பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எடுத்தோடனே வேணாம்லாம் சொல்லிடாத. அப்படின்றீங்களாக்கா? சரி, அதுவும் சரிதான். நான் முதல்ல சீனிட்ட பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்க்கா. சரி லட்சுமி, நீ எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காத, அது நடக்கிறதுலாம் நடந்தா ஆகும், நீ எதையும் நினச்சிட்டு இருக்காத. நான் போயிட்டு வரேன். என்ன? சரிங்கக்கா. காலையில கருவாடு குழம்பு வச்சிராதா, உனக்கு தான் கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சரி உனக்கு கூப்பிட்டு ஒரு கிண்ணத்தை கொடுப்போன்னு பார்த்தா ராதான்னு கூப்பிடுறேன், ஒருத்தையும் வெளியே வந்து பாடா இல்ல. எக்கா கருவாடு குழம்பா? கருவாடு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, அவளை கூப்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 8 வந்து கொடுத்துட்டு போயிடலாம்ல. ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு உங்க வீட்டுக்கு வரலாம் தான் ராதா நினைச்சேன், அப்புறம் என் வீட்டுல இருக்கிறது வேலைக்கு போகணும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே துடியா துடிச்சிட்டு கிடந்துச்சு, ஏதோ வேலைக்கு போயிட்டு அப்படியே கொடியா வந்து கொட்டி தள்ளுற மாதிரி, அதான் மதியத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரிக்கா பரவாயில்ல, நான் போறப்ப அப்படியே வாங்கிட்டு போறேன். என்ன? அக்கா வசந்தி வரா. என்ன ராதா கிரிஜா, காலையில என்ன மாநாடு ஓடுது? மாநாடுல எங்க ஓடுது, அதெல்லாம் எப்பயே பார்த்து முடிச்சிட்டோம், இப்ப ஜனநாயக தான் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓஹோ அப்படியா, சரி. ஆமா, நீங்க பேசி முடிவெடுத்தா வந்துரும்ல, நீங்க தானே பெரிய அதிபர்கள்லாம். பெரிய ஆள் இல்லைனாலும் ஏதோ எங்கனால முடிஞ்சது வசந்தி அக்கா. அம்மா என்ன வசந்தி, எப்பவுமே உன் கூட்டாளியோட தான் போவ வருவ, இன்னைக்கு நான் தனியா வந்திருக்க? அது சின்ன பொண்ணு ஊருக்கு போயிருக்காக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதா இருக்கா? என்ன வீட்ல சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா? அதெல்லாம் சேர்த்துக்குவாங்கக்கா, சும்மா நம்மள்ட்ட அப்படியே எங்க அம்மா வீட்டுல ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா. இப்போ கூட அவங்க அம்மாவுக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்துட்டு தான் பார்க்க போயிருக்கா. வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றவங்களுக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்துட்டு போறா. 3000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு போயிருக்காளா? ஆமா 3000 ரூபாய்க்கு தான். 3000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கா
பாத்தியா வசந்தி, எங்க இருந்து வசந்தி இவளுக்கு இவ்வளவு காசு வருது? ஆமாக்கா, எங்க இருந்து இவளுக்கு இவ்வளவு காசு வருது? அவ புருஷனும் வேலைக்கு போய் நான் பார்த்ததே இல்ல, அவன் மாமியார் ஒன்றும் காசு கொடுக்குற மாதிரி தெரியல, அப்புறம் எப்படிக்கா? அதான் 3000 ரூபாய் பொங்க பரிசு கொடுத்தானுங்கல்ல, அதை அவன் மாமியாரெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அப்படியே அமுக்கிட்டா. அவங்க அம்மாவுக்கு அதை தான் புடவை எடுத்துட்டு போயிருக்கா. அப்ப அவன் மாமியாருக்கு தெரியாதா 3000 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தாங்கன்னு? அதெல்லாம் யாரு கண்டா கிரிஜா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த குடும்பத்தில் நடக்காத பத்திலாம் நான்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். யாரா வந்து சொன்னா கேட்டுப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல, பாத்துக்கோ. நீங்க ரொம்ப நல்லவங்க தான், கேள்விப்பட்டோம். சரி, உன்னை சொல்லவே மறந்துட்டேன் பாரு. என்ன ராதா, அடுத்த வாரம் நம்ம மகளிர் குழுல இருக்க எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுக்கணும்க்கா. போட்டோவா? என்ன போட்டோ? ஆமா, நம்ம ஏதாவது சிறு தொழில் பண்றோம்னு சொல்லி தானே லோன்லாம் எடுத்துருக்கோம். சிறு தொழில் பண்றோமா, எப்படி பண்றோம்னு ப்ரூஃப் கேக்குறானுங்க. அதான் அடுத்த வாரம் தையல்காரங்க செட்டப்ல போட்டோ எடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா ஒரே மாதிரி சேலை எடுக்கலான்னு இருக்கேன். நான் போய் நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுவேன்க்கா. உன் கோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிடு. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லல வளல பழலன்னு இருந்தாலே நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. சரி ராதா, நான் சொல்லிடுறேன். சரிக்கா. சரி ராதா, நானும் அப்படியே போயிட்டு வரேன். சரிங்கக்கா. கிரிஜா, போயிட்டு வரேன். போயிட்டாங்கக்கா. ஒன்னா சேலை கட்ட போறாங்களா? சேலை இப்ப யார் எல்லாம் சேர்ந்து சேலை கட்டலன்னு அழுதா? அவ வீட்டுல இருக்கிறத கட்டிட்டு வந்தா என்ன? இவளுக்கு 10 100 அமுக்கணும். அதுக்கு தான் அடுத்த பிளான போட்டுட்டு இருக்கா. எப்படியாவது எல்லாத்தையும் சொல்லி சேலை எடுக்க விடாம ஆக்கிடணும். சேலை எடுக்க போறலாம். சேலை நல்லா எடுப்பா, இவன் முகர மாதிரி எடுப்பா. கிரிஜாக்கா, அந்த வசதி சொல்லிட்டு போறத பத்தியா? அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் இதுக்கு எதுக்கா? இருக்க ஊறி பொறணிய ஃபுல்லா பேசிட்டு போறது இதுதான். எவ்வளவு யோகியமா பேசிட்டு போகுது பாரு. ஆமா ராதா, பார்த்தேன். நான் இந்த ஊருக்கு முத குடி வந்தப்ப இந்த வசந்தி என்ன பாடுபடுத்தினா தெரியுமாக்கா? அப்பெல்லாம் வெறும் வீடு மட்டும்தாங்க கட்டியிருந்தோம், சுவரெல்லாம் எதுவுமே எடுக்கல. வந்த 2 நாள்ல அழகா சிரிச்சாங்க பேசினா. அப்புறம் தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சா. மீனுக்கல்ல தண்ணியை ஊத்துறது, குட்டி குப்பையை ஏன் தோட்டத்துக்குள்ள போட்டுறது. என் பொண்ணுல ரோஜாப்பூ செடி வைப்போமா, இவ்வளவு பெரிய தோட்டமா இருக்குல்ல, வைப்போமான்னு அடம் முடிச்சுக்கிட்டே இருந்தா. சரி, ஆசைப்படுறாளேன்னு சொல்லி ஒண்ணு வச்சேன்க்கா. நல்லாதான் வளர்ந்துச்சு, அப்படியே சூப்பரா வளர்ந்துச்சு. அப்புறம் இந்த போறாளே, இவ என்ன தெரியுமா பண்ணா? நைட்டோட நைட்டா வந்து அப்படியே புடுங்கி போட்டாக்கா. அப்படியே வேரோட புடுங்கி போட்டா. ஐயோ, என்னடா சொல்ற? இப்பலாம் அந்த வசந்தி பண்ணுச்சு? ஆமாக்கா, கொஞ்சம் பாடா படுத்துனா இவ. அப்புறம் நீ என்ன சும்மாவா விட்ட? நான் சும்மா விடலக்கா. நான்லாம் போய் நல்லா 4 வார்த்தை கேட்டுதான் வந்தேன், சண்டைலாம் போட்டேன். அப்புறம் என்ன, என் புருஷனும் துபாயில கிடக்குறாரு, என் மாமியாரும் பக்கத்துல இல்ல. அப்புறம் இதுகிட்ட சண்டை போட்டு நான் தனியா என்னத்த பண்ண? அப்படியே விட்டுட்டேன். அதுக்குன்னு இவ்வளவு பாடுபடுத்திருக்கா, அவளை அப்படியேவா விட்ட? ஆமாக்கா. அப்புறம் என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல சவத்தை கட்டல, நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் காம்பவுண்ட் சவர் எடுத்து கட்டினாரு. அப்புறம் தான் நிம்மதியா இருந்துச்சு. இவ்வளவு பாடுபடுத்திட்டு அப்படியே நல்லவமா நடிச்சிட்டு போறா பாத்தியா? ஆமாக்கா, அவளை பத்தி பேசினா நாளே பத்தாது. அதை விடுங்க, சின்ன பொண்ணு பாத்தீங்களா? உன் மாமியாட்ட 3000 வாங்கினு சொல்லவே இல்லை போல. ஆமா ராதா, வசதி சொல்லிட்டு போறத பார்த்தா அப்படிதான் தோணுது. அவ சொல்ல என்னக்கா, நம்ம போய் சொல்லுவோம். நம்மள எனக்கு ரேஷன்ல என்ன பாடுபடுத்தினா எல்லாத்தையும் சேர்த்து 4 பிட்டு போட்டு வருவோம். ஆமா ராதா, கரெக்ட். வா போவோம். டேய் மாமே, என்னடா இன்னும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? டேய் இன்னும் கொஞ்ச நேரம்டா, அவ வந்துருவாடா. 1 வாரம் ஆச்சுடா அவளை பார்த்து, கொஞ்ச நேரம் இருங்கடா. ஏண்டா, இந்த அருக்கு ஸ்கூலு ஆடி அசந்து வந்தா கூட 5 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துடலாம்டா. அவளுக்கு என்ன உருண்டு வர அழுகலா? டேய் மச்சான், என் டைவாவை அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, கஷ்டமா இருக்கு போ. டேய் மச்சான், என்னடா நீ ஏன் இப்படி சொல்லிட்ட? உண்மையான காதல்டா. என்னடா இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? தளபதி எப்படி சொல்லுவாரு, உண்மையான காதல்னா சொல்லு, உயிரை கூட தரேன், அந்த மாதிரி ஏதாவது டயலாக் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி முழிக்கிறீங்க. தம்பி தம்பி தம்பி, இங்க கொஞ்சம் திரும்புங்கப்பா. உண்மையான காதல்னா உயிரை தர்றதுக்கு நீங்க ஒன்றும் தளபதி இல்ல, நான் ஒன்றும் தளபதி ஃப்ரெண்டு இல்ல. மூடிக்கிட்டு இரு. இந்த வந்துட்டாளுகள இளவரசிக, ஆடி பொறுமையா வராளுக. இந்த இளவரசியை பார்த்துட்டு வரட்டும். மது, இவனுங்கடி இந்த பொறுக்கி பசங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க பாரு. ஆமா ஷர்மி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் எப்பவும் போற வழியிலே போவோன்னு. எனக்கு என்னடி தெரியும் இந்த வீணா போனவங்க இங்க வந்து உட்காருவானுங்கன்னு. சரி அவங்கள கண்டுக்காம அப்படியே வந்துரு, ஏமா போயிடுவோம். விசில்லாம் அடிக்கிறானுங்கடி. ஏய் நீ திரும்பி பார்க்காத, வேமா வா. நடையா இது, நடையா இது, சூப்பர் நடையா. டேய் மச்சான், அமைதியா இருடா, அவ பாக்குறா. விடுடா, இப்பயாவது உன்னை பாக்குறாளேன்னு சந்தோஷப்படு. சரி பாத்து. ஏண்டி கீழே பார்த்து ஒழுங்கா நடந்து வாடி, வேமா போவோம்.
ஆமா அது தடிக்கிருச்சு, வா போலாம். ஏண்டா எள்ளு தான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க எதுக்குடா நம்ம காஞ்சிட்டு இருக்கோம்? அதானே, நாளைக்கு வேற எனக்கு பரிச்சை இருக்குடா. இந்நேரம் வீட்டுக்கு போயிருந்தாவது பிட்டாவது ரெடி பண்ணிருப்பேன். இவன் கூட சேர்ந்து டேய் மச்சான், அவ போறாடா, கூப்பிடுறா. எதுக்கு நான் அவளை பேரை சொல்லி கூப்பிட்டு எவனாவது பார்த்து எங்க அப்பன்ட்ட போட்டு கொடுக்க? இங்க பாடா பிலிப்ஸே, அவ்வளவுதான் பாத்துக்கோ உனக்கு. ஏய் சர்மி, அங்க பாரு எங்க அப்பா போறாரு, வா அவர் கூட போயிடுவோம். மச்சான், உன் ஆளோட ஃப்ரெண்ட் அப்பாடா? ஆமா மச்சான், எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு நம்ம போட்டு கொடுக்க போறாளுங்க. இன்னைக்கு நம்ம டங்கு வர டிங் ஆக போகுது. டேய் ஓடுறா சவள, ஓடு. அமுகு டுமுகு அமால் டுமா